ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேட்டர்னில் ஆல்ரெடி கட் பண்ண ஒரு நெக் டிசைனை எப்படி கேன்வாஸில் கட் பண்ணி நெக் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் பேட்டர்னில் கட் பண்ணியிருந்தாலும் ஓகேவா. இப்போ நான் என்னுடைய கேன்வாஸ் ரைட் சைடு டு ராங் சைடில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி நான் கேன்வாஸ் வைக்க போகிறேன். நெக்கு ஸ்டிஃப்னஸ்காண்டி மட்டும்தான் என்னுடைய டிசைனை எம்போஸ் பண்ணி காட்டுறதுக்காண்டி தான் நான் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது பார்டர் டிசைன் வைக்கிறீங்கன்னா ராங் சைடு டு ரைட் சைடு வைங்க. அப்போ உங்களுக்கு அந்த டிசைன் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ப்ளவுஸை ஆல்ரெடி லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, எடுத்து வச்சு அதை நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ கீழே பேப்பர் கேன்வாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேப்பர் கேன்வாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே ஒரு 1 inch விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நெக்கு டிசைனை கரெக்டாக அந்த 1 inchல ப்ளேஸ் ஆகிற மாதிரி அப்படியே நான் வைக்க போகிறேன். கிளாத் ஃபோல்டிங்கில் அதாவது பேப்பர் பேட்டர்னை ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். தென் அந்த அந்த டாட்ஸ் இருக்கிறது உள்ளே இருக்கிற மாதிரியும் மேலே அந்த பேப்பர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு இப்போது அந்த கிளாத்தில் என்ன டிசைன் இருக்கோ அதை அப்படியே நான் ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன். ஜஸ்ட் வேறு எதுவுமே இல்லை. அலவன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன்லேயே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியுதா, நான் ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கேன். டாட் உள்ளே இருக்குது. ஸோ நான் நல்லா பின் பண்ணிக்கோங்க. ஒரு பிகினஸாக இருக்கவங்க பின் பண்ணிவிட்டு தென் நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த பீஸ் என்ன பண்ண போகிறோன்னா 1 inch மார்க் பண்ணி அலவன்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்மளோட நெக்குக்கு ஷேப்புக்காண்டி. ஓகேவா, இந்த மாதிரி கார்னர் வர்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்டில் எது பாருங்கள், இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்த நம்ம அப்படியே தான் வச்சுருக்கணும். ஸோ அந்த 1 inch அந்த ஷேப்பு நம்மளோட நெக்கு ஷேப் எப்படி இருக்கோ அதே ஷேப்புக்கு நம்ம இதை டாட்டாக வச்சுட்டு வந்துக்கலாம். நம்ம இப்போ டாட்டாக வைக்கிறோம் இல்லையா, இதைத்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா, கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷேப்பில் அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே நெக்கை ஃபினிஷ் பண்ணுங்கள். பேட்டர்னில் கட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்னா கட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது எல்லா டைம்லேயும் யூஸ் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சென்டரில் ஒரு 1/2 inch மட்டும் விட்டுட்டு நான் இப்போ அந்த கர்வ் ஷேப் கட் பண்ணிக்க போகிறேன். எதுக்கு அப்படின்னா, இது நெக்கு ஒய்டை ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்கு ஒய்டாயிராமல் நம்ம கட் பண்ணுறது நெக்கு வித்து எந்த அளவில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் இது இருக்கிறதுக்கு தான் அந்த மேலே அந்த ஃபோல்டிங்கை கொஞ்சம் விட்டுட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்மளோட எக்ஸாக்ட் நெக்கு ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துருச்சு. தென் ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சுற்றி அலவன்ஸ் விட்டுட்டு நான் இதை எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் அந்த ராங் சைடு உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. ஒரு நீட் ஃபினிஷிங்காண்டி நமக்கு இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். இப்போது அந்த கம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை கிளாத் மேலே வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சுற்றி ஒரு 1/2 inch விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே மட்டும் ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேட்டர்னில் அலவன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இனிமேல் அலவன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஸோ நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சுற்றி 1/2 inch கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். சுற்றி நாச் போட்டுட்டு அந்த கர்வ் லைன்லாம் கண்டிப்பாக நாச்சஸ் போடணும். அதாவது ஒரு கட்டிங் கொடுத்தா தான் எக்ஸாக்டாக நம்ம என்ன ஷேப் எடுக்கிறோமோ அந்த ஷேப் வரும். ஸோ அந்த கட்டிங்ஸ் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே சுற்றி தையல் போட்டு எடுத்துடலாம்.
நான் ஒரு சின்ன இந்த டெஸ்டர் மாதிரி இருக்கா, அது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காண்டி வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த ஷேப்பை வந்து அந்த கிளாத்தை வந்து உள்ளே மடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நம்ம கையால் மடக்கணுன்னா ஒரு ஃபோல்டிங் மாதிரி கரெக்டாக விழுந்துடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் வச்சு நான் வந்து அதை சுற்றி மடக்கிக்கிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா நெக் பேட்டர்ன்ஸும் ஆல்ரெடி பேட்டர்னில் கட் பண்ணிங்கன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே என்ன பண்ணுங்கள், கிளாத் கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறீங்கன்னா கேன்வாஸில் கட் பண்ணி அப்படியே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள், என்ன மாதிரி கட் பண்ணிடாதீங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்மளோட மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, நம்மளோட நெக்கு டிசைன். ஸோ அந்த நெக்கு டிசைனோட சென்டர் நாட்சில் இந்த பீஸை வந்து வச்சுக்கலாம். 2 ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி இருக்கணும், 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், தெரியுதா? நெக்கு வித்து இது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு திருப்புனிங்கன்னா இந்த டிசைன் வந்து இந்த பக்கம் வந்துடும், ரைட் சைடு மேலே வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரைட் சைடு டு ராங் சைடு வந்து போட போகிறோம். நம்ம நெக்கு ஸ்டிஃப்னஸ்க்கு கொடுக்குறோம். உங்களுக்கு பார்டர் டிசைன் அந்த மாதிரி ஏதாட்டும் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கோங்க. சென்டர் டு சென்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கட்டிங் வந்து கொடுக்க தான் செய்யணும். ஸோ இதில் வந்து நான் பேக் ரோப் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ரோப் வந்து நான் வந்து 15 to 16 inches வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாயிண்டில் நான் 2 கிளாத்துக்கும் நம்ம பேட்டர்ன் அதாவது கேன்வாஸ் வச்சுருக்கோம்ல அந்த பீஸுக்கும் ரைட் சைடுக்கும் நடுவில் வந்து இதை வச்சுருக்கேன். வச்சுட்டு இங்கேயே நான் வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்படி பண்ணுறப்போ அந்த ரோப்போட ரா எட்ஜ் வந்து உள்ளே வந்து ஸ்டிச்சிங்கோடு போயிடும், வெளியில் தெரியாது, ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும் போதே பழகிட்டே பண்ணோம் அப்படின்னா நமக்கான நீட் லுக், அந்த ரா எட்ஜ், ஓவர்லாக் தேவையில்லாமல் நம்ம எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஓவர்லாக் வந்து நெக்லைனில் பண்ண மாட்டோம், ஆனால் வந்து சைடு ஜாயிண்டிங் அந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு வாட்டி இழுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கேன்வாஸை ஒட்டி, சரிங்களா, கேன்வாஸை ஒட்டி இந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறோம். அதே மாதிரி இங்கேருந்து இப்படியே வந்து அந்த இடத்துல தையல் போடணும். இந்த பாயிண்ட் இருக்கா, 2 பாயிண்ட்டு ஜாயிண்ட் ஆகுதுல, இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒட்டி வந்து தையல் போட்டுப்போம். அந்த கேன்வாஸ் மேலே மட்டும் போட்டுப்போம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அந்த கேன்வாஸ் மேலே ஒட்டி நான் அதை இறக்கிக்கிறேன். இறக்கி அதுக்கப்புறம் எப்பவும் போல் கேன்வாஸ் பக்கத்துலேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம், கேன்வாஸ் மேலே போடக்கூடாது. இப்போது நம்ம சுற்றி இந்த இடத்துல எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த 2த்துக்கும் நடுவில் கொஞ்சம் ஒரு 0.25 மட்டும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த ரவுண்டு ஷேப்பு அந்த கார்னர்லாம் கொஞ்சம் ரொம்ப இது இருந்துச்சுன்னா நம்ம திருப்புறதுக்கு கஷ்டமாயிரும். ஸோ வந்து அதை மட்டும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்படி கட்டிங்ஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா எடுத்து நாச் போட்டாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம். நான் கட்டிங் தான் கொடுத்துருக்கேன், சின்ன சின்ன கட்டிங் அந்த கரு லைன்லேயே வர்ற மாதிரியே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். இந்த பக்கமும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ அந்த ரோப்பை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கான ஷேப் வந்து அங்கே வந்து கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பாருங்கள், இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ அந்த கேன்வாஸ் வந்து அப்படியே உள்ளே போயிடும், கேன்வாஸ் வெளியிலே தெரியாது. இப்போ பாருங்கள், இப்போ உள்ளே போயிடுச்சு, அந்த கேன்வாஸ் பேப்பரே தெரியாது, கிளாத்து தான் நமக்கு வந்து வெளியிலே தெரியும். இப்போ நம்ம வந்து சுற்றி வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா?
அயர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு நீட் லுக்கு கிடைக்கும். கேன்வாஸ் இப்போ வந்து லைனிங் கிளாத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும். அந்த துணி நம்ம வச்சு இது பண்ணோம்ல, அதுதான் வந்து வெளியில் தெரியும். பேப்பர் கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாது. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு நீட்டாக அழகான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு பாருங்கள் அந்த ஷேப் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டாலும் ஓகே, இல்லை ஹெம்ப் பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கண்டினியூவாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.